Third Standard English Term 1 Unit 1ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது Lesson 3 How do I feel? Clap and say. Happy, happy, clap, clap, clap. Happy, happy, clap, clap, clap. Sad, sad, hands on lap. Sad, sad, hands on lap. Angry, angry, breathe in slow. Angry, angry, breathe in slow. Blow it out, whoosh, let it go. Blow it out, whoosh, let it go. Excited, jump up high. Excited, jump up high. Scared, stand close by. Scared, stand close by. All my feelings big and small. All my feelings big and small. I can name and feel them all. I can name and feel them all. இப்போ நீங்கள் 2 குரூப்பாக பிரிஞ்சுட்டு ஒரு குரூப்பில் ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு குரூப்காரங்க என்ன செய்யணும் கிளாப் கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டணும். நெக்ஸ்ட்டு சேட் சேட் அப்படின்னு சொல்லும்போது ஹேண்ட்ஸ் ஆன் லேப். ஹேண்ட்ஸ் லேப்பில் வைங்க, அதாவது மடி மேலே வைங்க. அடுத்து ஆங்க்ரி ஆங்க்ரி அப்படிங்கும்போது என்ன செய்யணும் ப்ரீத் இன் ஸ்லோ, மெதுவாக மூச்சை இழுத்து ப்ளோ இட் அவுட், வெளியே வேகமாக விடணும். எப்படி உஷ் அப்படின்னு சொல்லி வேகமாக விடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லும்போது ஜம்ப் அப் ஹை, நல்லா குதிக்கணும், உயரமாக குதிக்கணும். ஸ்கேட் அப்படின்னா ஸ்டாண்ட் க்ளோஸ் பை, யாராவது பக்கத்தில் போய் அமைதியாக நின்றுணும். நம்ம ஸ்கேடு பயந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருப்போம் அந்த மாதிரி நிற்கணும். நெக்ஸ்ட்டு ஆல் மை ஃபீலிங்ஸ் பிக் அண்ட் ஸ்மால். நம்ம ஃபீலிங்ஸ் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் ஐ கேன் நேம், அதற்கான பேர் சொல்ல முடியும். அண்ட் ஃபீல் தம் ஆல், எல்லா ஃபீலிங்ஸையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ அதே ரோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாப் பண்ணவங்க சொல்லணும் ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லணும். ஏற்கனவே ஹாப்பி ஹாப்பி சொன்னவங்க என்ன செய்யணும், இப்போ கிளாப் கிளாப் அப்படின்ட்டு கிளாப் பண்ணி சொல்லிவிட்டு கை தட்டணும். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் செய்வோமா? ஹாப்பி ஹாப்பி, கிளாப் கிளாப் கிளாப். சேட் சேட், ஹேண்ட்ஸ் ஆன் லேப். ஆங்க்ரி ஆங்க்ரி, breathe in slow. Blow it out, whoosh, let it go. Excited, jump up high. Scared, stand close by. All my feelings big and small. I can name and feel them all. All my feelings big and small. I can name and feel them all. Practice time. Take the pictures that make you. இங்கே ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க ஆங்க்ரி. இது எது உங்களையே ஆங்க்ரி ஆக்கும், எந்த விஷயம் உங்களை கோபப்படுத்தும், யாராவது தள்ளி விடுறதா அல்லது யாராவது ஒரு பொருளை உடைக்கும் போதா, எது உங்களை கோபப்படுத்தும், அதுக்கு டிக் போடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹாப்பி, யாராவது கிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா அல்லது விளையாடும்போது ஹாப்பியாக இருக்குமா, அதுக்கு டிக் போடுங்க. அடுத்து சேடு, இப்போ உங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் கீழே கொட்டிருச்சு, அப்போ உங்களுக்கு சேடாக இருக்குமா, இல்லை உங்களுடைய டாய் கார் உடஞ்சிருச்சு, அப்போ உங்களுக்கு ஃபீலிங் உங்களோட ஃபீலிங் சேடாக இருக்குமா, அதுக்கு டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்கேர்டு, எதை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்கும், நெருப்பை பார்த்தா பயமாக இருக்குமா, அல்லது தண்டர் இடி மின்னலை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குமா, எதுக்கு நீங்கள் ஸ்கேராக ஃபீல் பண்ணுவீங்களோ அதுக்கு டிக் போடுங்க. கம்ப்ளீட் த சென்டென்சஸ். பிக்சர் பார்த்துட்டு அந்த சென்டென்சஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், அந்த கேர்ளோட ஃபீலிங் எப்படி இருக்குது, ஸ்கேர்டு. அப்போ த கேர்ள் இஸ் ஸ்கேர்டு. நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், த பாய் இஸ், அவனோட ஃபீலிங் பார்த்தா எப்படி இருக்குது, எக்ஸைட்டட். த பாய் இஸ் எக்ஸைட்டட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த பாய், அவனோட ஃபீல் எப்படி இருக்கு, த பாய் இஸ் சேட். நெக்ஸ்ட் அந்த கேர்ள் பாருங்கள், த கேர்ள் இஸ் ஹாப்பி.
லாஸ்ட் பாயோட ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, ஆங்க்ரி. அப்போ என்ன இதெல்லாம் நம்ம the boy is angry. Match the rhyming words clap, tap, slow, go, small, all, high, by. Reading race. Read the words to your friend. இப்போ ரெண்டு பேராக என்ன பண்ணிக்கோங்க, பேராக இருந்துக்கோங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு வேர்டை பாயிண்ட் பண்ணி காமிக்கும்போது அடுத்தவங்க என்ன செய்யணும், அதை ரீட் பண்ணணும் அந்த வேர்டை. அடுத்து நெக்ஸ்ட் இந்த பையன் பாயிண்ட் பண்ணுற வேர்டை ஏற்கனவே ரீட் பண்ண பையன் ரீட் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 1 minute 2 minute அந்த மாதிரி. அதுக்குள்ளே வேர்ட்ஸை ரீட் பண்ண வைக்கணும். யார் அதிகமாக ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டியை நிறையா டைம் அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவோமா? லுக், மவுஸ், ஹவுஸ், ஃபைண்ட், பைட், நாய்ஸ், ஷுக், ஸ்டாம்ப்டு, ஹங்க்ரி, ஆங்க்ரி, sad, excited, banged, silent, quiet, snip. நீங்கள் இதை நிறையா டைம்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது குறிப்பிட்ட டைம்குள்ளே கண்டிப்பாக அவங்களால இதை ரீட் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Listen and do. The garlic cart. Ashok and Mala went to the park with Amma and Appa. Amma parked the car near the garden. இப்போ திருப்பவும் ரீட் பண்ணும்போது இந்த ஹைலைட்டடாக இருக்க வேர்டை நீங்கள் எங்கூட திருப்பியும் ரிப்பீட் பண்ணணும். ரெடியா? அசோக் அண்ட் மாலா went to the park. சொல்லுங்க, பார்க். with Amma and Appa. Amma parked the car. திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க, கார். நியர் த கார்டன். ரிப்பீட் பண்ணுங்க, கார்டன். இப்போ நான் ரீட் பண்ணிட்டு வருவேன். இப்போ ஹைலைட்டடாக இருக்க வேர்டை நான் சொல்ல மாட்டேன். இப்போ யார் தான் சொல்லணும்? நீங்கள் தான் சொல்லணும். ரெடியா? அசோக் அண்ட் மாலா went to the with Amma and Appa. Amma parked the near the. வெரி குட். இதே போல் மீதி இருக்கக்கூடிய பேராகிராஃப் லைன்ஸ்க்கோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அசோக் அண்ட் மாலா went to the park with Amma and Appa. இங்கே அசோக்கும் மாலாவும் எங்கே போகிறாங்க? பார்க்குக்கு. யார் கூட? அம்மா அப்பாவோட பார்க்குக்கு போகிறாங்க. அம்மா பார்க்டு த கார் நியர் த கார்டன். அம்மா காரை எங்கே பார்க் பண்ணுறாங்க? ஒரு கார்டன், தோட்டத்துக்கிட்ட நிறுத்துகிறாங்க. தே saw a farmer with a big cart. அங்கே ஒரு ஃபார்மர், விவசாயியை பார்க்குறாங்க. ஒரு பிக் கார்ட், பெரிய மாட்டு வண்டி அங்கே இருக்குது. he was going to the market. அந்த ஃபார்மர் எங்கே போயிட்டுருக்காரு? மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்காரு. the cart was full of garlic. அந்த மாட்டு வண்டி ஃபுல்லாக என்ன இருக்குது? கார்லிக். கார்லிக்னா என்னது? பூண்டு. oh no, the wheel got stuck in the mud. அந்த வண்டியோட வீல் எதில் மாட்டிக்கிச்சு? மட், சேத்துல மாட்டிக்கிச்சு. ஸ்டக், சிக்கிக்கிச்சு. the farmer felt sad. இப்போ அந்த ஃபார்மர், விவசாயி எப்படி ஃபீல் பண்ணுறாரு? ரொம்பவும் சேடு, வருத்தப்படுறார், கவலைப்படுறாரு இல்லையா? நீங்கள் இந்த பேராகிராஃப்ஸும் மேலே ஃபர்ஸ்ட் அந்த 2 lines ரீட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீடிங் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அப்பா செட் லெட் அஸ் ஹெல்ப். அப்பா என்ன சொல்கிறாரு? நாம் உதவி செய்வோம்னு சொல்கிறாரு. தே புஷ்டு த கார்ட். இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த கார்ட்டை புஷ் பண்ணுறாங்க, தள்ளுறாங்க. த ஃபார்மர் புல்ட் இட் ஹார்டர். ஃபார்மர் என்ன செய்கிறாரு? அது நல்ல ஹார்டாக இழுக்கிறாரு. புல்ட் இட் ஹார்டர். ரொம்பவும் ஹார்டாக பிடிச்சி என்ன செய்கிறாரு? அதை இழுக்கிறாரு. 1 2 3 ஸ்டார்ட். தே செட். இப்போ எப்படி இது பண்ணுறாங்க?
1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. த காட் கேம் அவுட். அந்த ஸ்டார்ட் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க, இவர் புல் பண்ணுறாரு. ஸோ அந்த காற்று வந்துருச்சு. இப்போ த ஃபார்மர் வாஸ் ஹாப்பி. ஃபார்மர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இதே லெசனுக்கு இந்த ஹைலைட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் சிட்டில் எழுதிட்டு வச்சுக்கணும். அதே போல் போர்ட்லேயும் எழுதிடணும். 2 பேர் பேரா இது பண்ணிட்டு ஒருத்தவங்க என்ன செய்யணும், சிட்டை எடுக்கணும். எடுத்துட்டு மெதுவாக சொல்லணும். அந்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்லணும். அப்போ அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் அது என்ன வேர்டு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த வேர்டை போய் போர்டில் சர்க்கிள் பண்ணிவிட்டு சத்தமாக சொல்லணும். இப்போ அந்த கிளாஸை எல்லோரும் அந்த வேர்டை ரிப்பீட் பண்ணணும். இது போலையும் நாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் டைம். சர்க்கிள் த வேர்ட் வித் அ டிஃப்ரெண்ட் சவுண்டு. இந்த வேர்டு எல்லாமே சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறது பார்க், மார்க், டார்க், டேக். அப்போ எது டிஃப்ரெண்ட் சவுண்டு, டேக். ஸோ அந்த வேர்டுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ஒன் கார், ஜார், ஜாம், வார். டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் எது, ஜாம். அந்த வேர்டுக்கு சர்க்கிள் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபார்ம், ஃபோம், ஹார்ம், வார்ம். அப்போ எந்த வேர்டுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணுவோம், ஃபோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், போர்ட், கார்ட், சார்ட், பார்ட். அப்போ டிஃப்ரெண்ட்டான சவுண்டு போர்ட். அந்த வேர்டுக்கு சர்க்கிள் பண்ணுங்கள். ரீட் த வேர்ட்ஸ். இங்கே இருக்கிற வேர்ட்ஸை நம்ம ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணும்போது வவல் சவுண்டு. இப்போ ஒரே ஒரு வவல் சவுண்ட் தான் இருக்குது அப்படின்னா 1 கிளாப் மட்டும் பண்ணணும். இது 2 வவல் சவுண்ட் இருக்குது அப்படின்னா 2 கிளாப் பண்ணணும். நமக்கு வவல்ஸ் தெரியும் தானே, AEIOU. இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்கள், இன்டூ. இப்போ இதில் எத்தனை வவல் இருக்குது, ஐ ஒரு வவல் இருக்குது, இங்கே ஓ ஒரு வவல் இருக்குது. அப்போ இது 2 சிலபிள். எத்தனை சிலபிள் இருக்குன்னா 2 சிலபிள். இன் அப்படிங்கிறது ஒரு சிலபிள், 2 அப்படிங்கிறது ஒரு சிலபிள். அப்போ இது 2 சிலபிள் வேர்டு. நீங்கள் என்ன செய்யணும், 2 டைம்ஸ் கிளாப் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், கார்ட்டூன். கார், இங்கே ஏ, இது ஒரு சிலபிள். டூனில் ஓ இருக்குது. அந்த 2 ஓவும் சேர்த்து ஒரே சிலபிள் தான், சரியா? அப்போ இது எத்தனை சிலபிள்னா 2 சிலபிள். அப்போ 2 டைம்ஸ் கிளாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மார்க்கெட். மார்க்கெட். ஏ இங்கே ஒரு சிலபிள் இருக்குது, வவல் சவுண்டு. கெட்டில் இ, இது ஒரு வவல் இருக்குது. அப்போ இது 2 சிலபிள். நீங்கள் 2 டைம்ஸ் கிளாப் பண்ணணும். மார்க்கெட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டுடே. டுடே, இங்கே ஓ ஏ, இதுவும் 2 சிலபிள் வேர்டு. 2 டைம்ஸ் கிளாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரவுண்டு. இதுவும் 2 சிலபிள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ, இங்கே ஒரு வவல் இருக்குது. அடுத்து அவுண்டு, இங்கே OU 2 வவல் இருக்குது, ஆனால் ஒரே சவுண்ட் தான் வரும். ஒரே சவுண்ட் தான். அதாவது அடுத்தடுத்த வவல்ஸ் சேர்ந்தே வரும்போது நம்ம அது ஒரு சிலபிளாக தான் கணக்கில் எடுத்துப்போம். அப்போ இந்த வேர்டு 2 சிலபிள் வேர்டு. 2 டைம்ஸ் கிளாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார். ஏ, அங்கே ஒரே ஒரு வவல் தான் இருக்குது, ஒரு சிலபிள் தான். அப்போ 1 சிலபிள் வேர்டு. 1 டைம் மட்டும் கிளாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், ஸ்டாண்ட். இதுவும் ஒரே சிலபிள் தான், ஒரே ஒரு வவல் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு சிலபிள் தான். 1 டைம் கிளாப் பண்ணுங்கள், ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், கார்டன். கார், அங்கே ஒரு ஏ வருது இல்லையா, வவல், அது ஒரு சிலபிள். டென்னில் இ ஒரு வவல் வருது. அப்போ இது ஒரு சிலபிள். அப்போ இது 2 சிலபிள் வேர்டு, கார்டன். இப்போ 2 டைம்ஸ் கிளாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், அபவுட். ஏ ஒரு சிலபிள் வருது, அடுத்து ஒன்று வருது. அப்போ இது 2 சிலபிள் வேர்ட், அபவுட். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், பெட்டர். பெட், இதில் ஒரு வவல் இருக்குது, ஒரு சிலபிள். டர், இதில் ஒரு சிலபிள் இருக்குது இல்லையா, ஈங்கிற ஒரு வவல் இருக்குது. அதனால் பெட்டர் 2 சிலபிள் வேர்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்மர். ஃபார், அங்கே ஏ ஒரு வவல் இருக்குது. அப்போ அது ஒரு சிலபிள். மெரில் ஈ இருக்குது, அது ஒரு வவல், அது ஒரு சிலபிள். அப்போ இது 2 சிலபிள், ஃபார் மெர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்ம். இங்கே ஒரே ஒரு வவல் தான் இருக்குது, ஒரே ஒரு சிலபிள் தான், ஃபார்ம். ஃபனி. இது பார்த்திங்கன்னா ஃபன். ஃபன்னில் யூ ஒரு வவல் இருக்குது, ஒரு சிலபிள். நீ, அங்கே ஈ
இந்த சவுண்டில் ஒரு சிலபிள் வரும். அப்போ ஃபனி அப்படிங்கிறது 2 சிலபிள் வேர்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்ட்டி, இதுவும் அதே போல் தான். பார், அதில் பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு வவல் இருக்குது, அது ஒரு சிலபிள். அடுத்து டீ சொல்லி பாருங்கள், டீ அதில் என்ன சவுண்ட் வருது, ஈ சவுண்ட் வருது இல்லையா, அப்போ இது ஒரு சிலபிள். பார்ட்டி அப்படிங்கிறது 2 சிலபிள் வேர்டு. அதாவது சிலபிள் பிரிக்கிறதுங்கிறது ரொம்பவும் ஈஸியான ஒன்று தான். ஒரு 3 ரூலை ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா போதும், எந்த மாதிரியான வேர்ட் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக சிலபிள் பிரிக்கலாம். இப்போ வவல் சவுண்ட் வரதெல்லாம் நம்ம ஒரு சிலபிளாக பிரிப்போம். AEIOU அப்படிங்கிற லெட்டர் அந்த வேர்டில் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஒரு சிலபிளாக நம்ம பிரிச்சுப்போம். இதே அந்த வவல்ஸ் 2 லெட்டர் சேர்ந்தோ 3 லெட்டர் சேர்ந்தோ வந்தது அப்படின்னா அது ஒரு சிலபிளாக தான் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு Q அப்படிங்கிற வேர்டு எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே வவல் சவுண்ட் தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து வர்றதுனால அது ஒரே ஒரு சிலபிள் தான். புரிஞ்சதா? அதுக்கடுத்து நீங்கள் பார்க்குறது லாஸ்டில் ஈங்கிற ஒரு லெட்டரில் முடிஞ்சிருந்தாலும் நீங்கள் அதை ஒரு சிலபிளாக கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இதே லாஸ்டில் ஈ சவுண்ட் வந்துச்சுன்னா, இப்போ LYயில் முடிஞ்சிருந்ததுனாலும் TYயில் முடிஞ்சிருந்துச்சுனாலும் NY இந்த மாதிரி முடிஞ்சுன்னா அந்த வேர்டை நீங்கள் சொல்லி பார்க்கும்போது லாஸ்டில் ஈ சவுண்ட் வரும். ஸோ அதை நீங்கள் சிலபிளாக எடுத்துக்கணும். இவ்வளவு தான் நீங்கள் சிலபிள் பிரிக்கிறதுக்கான ரூலே. ப்ராக்டிஸ் டைம். சே, கிளாப் அண்ட் டிக். நம்ம வேர்ட்ஸ்க்கு சிலபிள் பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த வேர்டை ரீட் பண்ணுங்கள். 1 சிலபிள்னா 1 கிளாப் இருக்கிற இடத்துல டிக் போடுங்க. 2 சிலபிள்னா 2 கிளாப்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம டிக் போடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டுடே 2 சிலபிள்ஸ், அதனால அவங்க அங்கே டிக் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்டுக்கு போவோமா? இன்டூ, அதுவும் எத்தனை சிலபிள்ஸ் தான்? 2 சிலபிள்ஸ், அங்கே டிக் போடுவோம். ஃபார்ம் 1 சிலபிள். அரவுண்ட் 2 சிலபிள்ஸ். மார்க்கெட் அதுவும் 2 சிலபிள்ஸ். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், கார் 1 சிலபிள். பெட்டர் 2 சிலபிள்ஸ். ஸ்டாண்ட் 1 சிலபிள். ஃபார்மர் 2 syllables. Garden 2 syllables. Next, conversation time. See the first picture. It's a rabbit. அது தன்னை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். I am a rabbit. I like carrots. I don't like loud noise. அடுத்து sparrow பாருங்கள். I am a sparrow. I like worms. I don't like கேஜஸ் அப்படின்னு சொல்லுது. இதே போல் நீங்கள் உங்கள் நேம் சொல்லிவிட்டு உங்களுக்கு எது பிடிக்கும் அதுக்கு ஐ லைக் அப்படின்னு போட்டு சொல்லுங்கள். எது பிடிக்காது அது ஐ டோன்ட் லைக் அப்படின்னு போட்டுட்டு சொல்லிவிட்டு நீங்கள் எது பிடிக்காதோ அதை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் டைம். டிக் த ஒன்ஸ் யூ லைக், cross the ones you do not like and write. இப்போ பாருங்கள் என்னென்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோஸ், கோவாஸ், கேரட்ஸ். அப்போ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எழுதுங்க. இப்போ ஐ லைக் கேரட்ஸ். ஐ டோன்ட் லைக் பொட்டேட்டோஸ். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்காதோ அதை போட்டு அங்கே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். ஐ லைக் சிங்கிங். I don't like running. இதுவும் அதே போல் தான் உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு read and complete. I'm Priya. Jenny is my friend. I like apples. She likes oranges. I don't like brinjals. She doesn't like carrots. We both like mangoes. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் அபவுட் யோர் செல்ஃப் அண்ட் யோர் ஃப்ரெண்டு. இங்கே பிரியா அவளோட ஃப்ரெண்டு ஜெனியை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் உங்களோட நேம் போடுங்க. ஐ ஆம் அப்படின்ட்டு உங்களோட நேம் போடுங்க. அடுத்து உங்கள் ஃப்ரெண்டோட நேம் போட்டு இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு போடுங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்சதை போடுங்க. ஐ லைக் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சதை போடுங்க. அடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சதுக்கு எப்படி போடணும்? ஷீ லைக்ஸ் அப்படின்னு போட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சதை எழுதுங்க. அதே போல் ஐ டோன்ட் லைக், உங்களுக்கு எது பிடிக்காதோ அதை போடுங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காதது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ஷீ டசன்ட் லைக் அப்படின்னு போட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு எது பிடிக்காதோ அதை அங்கே போடுங்க. அடுத்து உங்கள் 2 பேர்த்துக்கு எது பிடிக்குமோ அதை எப்படி எழுதலாம்? வி போத் லைக் அப்படின்னு போட்டு 2 பேர்த்துக்கும் பிடிச்சது எதுவும் அதை அங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஃபன் டைம்.
ரீட் அண்ட் ட்ரா. இதை ரீட் பண்ணிவிட்டு அங்கே ட்ரா பண்ணுங்கள், வரைங்க. இட் இஸ் சம்மர். பாலு த ஃபார்மர் இஸ் இன் ஹிஸ் கார்டன். அது ஒரு வெயில் காலம். ஃபார்மர் யார்? பாலு வந்து அவருடைய கார்டன் தோட்டத்தில் இருக்கார். த கார்டன் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரீஸ். அவங்க கார்டன் ஃபுல்லாக ட்ரீஸ் இருக்குது. தேர் இஸ் அ பேர்ட் ஆன் அ ட்ரீ. ஒரு பேர்டு ட்ரீ மேலே இருக்குது. தேர் ஆர் பாட்ஸ் வித் ஃப்ளவர்ஸ். அங்கே பாட்ஸில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிக்சர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அப்போ சம்மர் அப்படின்னா சன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா? அப்போ பிக்சர் அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணுங்கள்.